பெரியாராக இருந்தாலும் சரி சிறியாராக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து பெரியார் என்ன ஏழையாக இருக்காருல்ல, காமராஜர் மாதிரி ஓலக்குறிச்சியில் இருந்தாருங்களா. பெரியார் பணக்காரர் தான். பணக்காரர் எப்படி வந்தது? பெண்களுக்காண்டி போராடினாரு நம்மலாம் சொல்கிறாங்களே. போராட்டம் வேறு, பணம் சேர்த்தது வேறு. ஓகே, நீங்கள் ஒரு எழுத்தாளர் தானே சார்? இப்போ கலைஞர் எழுதுகிற புத்தகம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? சார் நான் அது படிக்கவே மாட்டேன். எனக்கு அவர் கலைஞர் படிக்கிற புத்தகம், அந்த எழுதின புத்தகமே எனக்கு வேண்டாம். ஏன்னா என்ன எழுதியிருப்பாரு, நான் என்ன சொல்கிறேனோ அதை எழுதியிருப்பார். இப்போ விஜய் வந்து நான் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தாங்க. நீ சினிமாவில் நடித்த, நீ சினிமாவில் என்ன சாதிச்ச, மக்களுக்கு என்ன அறிவு சொன்னேன், அதை தான் சொன்னேன். அதை சொன்னாரே இல்லைங்க சார். இல்லை, பல படங்கள் மக்களுக்காண்டி இப்போ பண்ணியிருக்காரு. இதில் அரசியல் படங்கள், அரசியல் நடக்கிறதெல்லாம் பண்ணி 1-2 பண்ணால் ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள், இவங்க 2 பேரும் இந்த அரசியல் வாழ்க்கை இல்லை. எனக்கு வந்து அண்ணாதுரையிலேருந்து பிடிக்காது. ஏன்னா அண்ணாதுரையெல்லாம் வந்து எப்படி இருக்குங்களா, நீதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு பிடிக்காது? யாருமே பிடிக்காது. இவங்கெல்லாம் சினிமாக்கான வேண்டான்னு சொல்கிறேங்க. இந்த பெரியார் அப்போலேருந்து பெரியாராக இருந்தாலும் சரி சிறியாராக இருந்தாலும் சரிங்க, இவங்கெல்லாம் வந்து பெரியார் என்ன ஏழையாக இருக்காருங்களா, காமராஜர் மாதிரி ஓலக்குறிச்சியில் இருந்தாருங்களா. பெரியார் பணக்காரர் தான். பணக்காரர் எப்படி வந்தது? பெண்களுக்காண்டி போராடினாரு நம்மலாம் சொல்கிறாங்களே. போராட்டம் வேறு, பணம் சேர்த்தது வேறு. போராடினா தான் அரசியல்வாதி அங்கே இருக்க முடியும். அப்போ தான் அவன் பணம் சேர்த்த முடியும். இந்த போராட்டத்தை வச்சு தான் அரசியல்வாதி தலைவனாகிறான். அப்போ தலைவனானவன், காமராஜர் மாதிரி தலைவனானவன், எனக்கு போதும், இந்த ஒரு வீடு போதும், எனக்கு இந்த சோறு போதும், எனக்கு இந்த தண்ணி போதும், எனக்கு இந்த இது போதும், எனக்கு இந்த சட்டு போகுது அப்படின்னு சொல்கிறவன் தான் அரசியல்வாதி. 10ல் இதை கொண்டு போய் வெளிநாட்டில் போட வேண்டியது. இப்போ அப்படி போட்டவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து எல்லாருமே வந்து கருணாநிதி, எம்ஜிஆர், அண்ணாதுரை எல்லாம் அமெரிக்காவில் கொண்டு படத்தை கொட்டினவங்க தான். எது கொட்டினாங்கன்னா நோயை தீர்க்கறது. ஏன்னா நம்ம கூட சாபமெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சாபம் பிடிச்சி நோயாக மாறும். நோயாக தான் மாறுங்க, வேறு எதுவுமே மாறாது. ஏன்னா மேலே நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுள் இல்லை அப்படின்னா நீங்களும் என்ன வேணாலும் பேசலாம், நானும் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணால் ஆடலாம். அந்த வயசு எதுக்கு தெரியுங்களா? அது இல்லை, அதுக்கு தானே அவங்க சொல்கிறாங்க கடவுளே இல்லை அப்படின்னு. திராவிட கட்சி, திமுகவோ எல்லாம் சொல்கிறாங்களே. அவங்க சொல்லாங்க, வாயில் சொல்லலாம், ஆனால் செயல் அது கிடையாது. இப்போ இதே வந்து நான் கருணாநிதி போட்டுக்கிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் இது வந்து முன்னாள் மக்கள் தீர்ப்பு, பின்னால் இறைவன் தீர்ப்பு அப்படி கொடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி கருணாநிதி பாருங்க, மக்கள் தீர்ப்பு வந்து ஆமாம் தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி, அப்புறம் இறைவன் தீர்ப்பு வந்து அது யாரும் மறுக்க முடியாது. நானாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே ஒரு வயசாகி நோயினால தான் அப்படியே நோய் தான். ஏன் அவங்களுக்கு முன்னாடி இப்போ அப்துல் கலாம் நடக்க ஏன் செத்தாரு? அன்னை தெரசா அந்த அம்மா, அவங்களுக்கு நிறைய நான் பேசிக்கிறேங்க. அன்னை தெரசா அந்த அம்மா, அதாவது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ கேன்சரோ குஷ்டரோகி ஏதோ வந்துச்சுன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க, இந்த அம்மா போய் கட்டி பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு சீக்கிரம் இல்லையே, அதே அந்த அம்மாவுக்கு எடுக்கல. இப்போ இருக்கல. இப்போ இந்திரா காந்திக்கு வந்து 18 புல்லட்டு, உங்களுக்கு தெரியுமா என்பதில் 18 குண்டு. இந்த 18 குண்டு ஏன் வச்சாருன்னா இறைவன். அதாவது இந்த அம்மா வந்து காமராஜர் கொண்டு சிறையில் வச்சாங்க. ஒன்றுமே தவறே பண்ணாத சிறையில் வச்சா, இப்போ நான் தவறே பண்ணாத போய் ஒருத்தர் வந்து அடித்தான்னா நான் சாபந்தான் விட முடியும், வேறு என்னால் எதுவும் செய்ய முடியாது. அவங்கள எதிர்த்து போராட முடியாது, அவங்கள வந்து எதுவும் செய்ய முடியாது, சட்டத்தில் போய் என்னால் இது பண்ண முடியாது. எதனால் சிறை வச்சாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். இல்லை, அது சொல்லிடலாங்க. அது எதனால் அப்படின்னா காமராஜருக்கு அந்த அம்மா பாவம் செஞ்சுருக்குது. அதாவது சீக்கியர்களுங்கிறது வந்து பொற்கோயில் போய் அந்த ஏதோ கத்தியெல்லாம் வச்சாங்க, அதனால் சீக்கியர்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் ஆண்டவங்க வந்து சீக்கியர்களுக்கு போய் அதை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறான்னா, இதே தமிழ்நாட்டில் வந்து ராணுவர்கள் இருக்காங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பயந்துக்குவாங்க. சிங்கு மட்டும்தான் துணிச்சலாக நிற்பான். அதனால தான் ஆண்டவன் போய் அங்கே போய் பொற்கோயிலில் போய் அந்த ஆயுதத்தை வைக்க சொல்லி அவங்களுக்கு வெறி எழுப்பி அதான் பந்தாவசுக்கு நிற்கிற மாதிரி நிற்க வச்சு. ஆனால் காமராஜர்கள் காங்கிரஸுக்கு அவ்வளோ உண்மையாக வேலை வேலை அவர் பெருந்தன்மை. அது அவர் வந்து எதையுமே விரும்ப மாட்டார். நான் வந்து ஏற்கனவே சொல்லிக்கிறேங்க, அவர் தன்னைத்தானே புகழ்ந்து பேச மாட்டார். பிறர் புகழ்ந்தாலும் அவருக்கு பிடிக்காது. அவரை போய் இப்போ நான் புகழ்ந்து பேசணும் வைங்க, இன்னைக்கு இப்போ நான் அந்த இடத்துல காமராஜர் புகழ்ந்து பேசணும்னு எனக்கு திட்டுவார், என்னையாப்பா புகழ்ற அப்படிம்பார். ஆனால் நான் புகழ்வேன், ஏன்னா அவர் நல்லது செஞ்சுருக்கார். நான் வந்து அணைக்கட்டு காட்டுன்னு சொல்லிக்கிறேன். அவர் இல்லைன்னே நீ குடிக்கிறது தண்ணி இல்லை. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி ஒரு பாட்டில் காமராஜ் ஆட்சியில் யாராவது தண்ணி நான் காசு போட்டு வாங்கினா ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம்.
இல்லை இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அப்போதைக்கு காமராஜ் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய டேம் கட்டினாங்க. ஆமாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்த கலைஞரோ அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதாவோ இந்த உங்கள் காலத்தில் ஏதாச்சும் ஒரு டேம் அது மாதிரி கட்டி கட்ட மாட்டாங்க. அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் ஒழிஞ்சு இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சுன்னா குட்டையில் தண்ணி நிற்கும். இதே சென்னையிலேயே. அப்போ வந்து வீடு கிடையாது, வீடு கிடையாது. இங்கே குளம் குட்டை எல்லாம் இருக்குது. இந்த குளத்தில் தண்ணின்னா பக்கத்தில் கிணறு வெட்டிங்கன்னா அந்த கிணத்துக்கு தண்ணி வரும். நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கிணறு வெட்டுங்க, கண்டிப்பாக அங்கே தண்ணி இருக்குது. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு செயற்கை கொண்டு வந்தவர் அவர். இவங்க என்னதுங்களா, அதாவது இந்த ஜனத்தொகை வந்து காமத்தை கொண்டு போய் அதாவது சினிமாவில் வந்து இவங்களுக்கு காமத்தை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. இப்போ அண்ணாதுரைக்கு வந்து அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, தாய் மகளுக்கு கட்டி தாலி, இப்படியெல்லாம் படம் எடுத்தால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அண்ணாதுரை டைலாக்கு. ஓகே, நீங்கள் ஒரு எழுத்தாளர் தானே சார்? இப்போ கலைஞர் எழுதுகிற புத்தகம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? சார் நான் அது படிக்கவே மாட்டேன். எனக்கு அவர் கலைஞர் படிக்கிற அந்த எழுதின புத்தகமே எனக்கு வேண்டாம். ஏன்னா என்ன எழுதியிருப்பார், நான் என்ன சொல்கிறேனோ அதை எழுதியிருப்பார். அதாவது மக்களுக்கு செய்யறதை வந்து இப்போ நான் ஒரு வாத்தியாராக இருக்கிறேன்னு வைங்க. வாத்தியாராக இருந்தேன்னா ஒரு பள்ளிக்கூடத்து மாணவனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன், அறிவு சொல்லிக் கொடுப்பேன். சினிமாங்க தெரிஞ்சுங்களா ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. அதாவது படிங்கப்பா, அந்த பிள்ளை மட்டும் பேசாது, நீ அந்த பிள்ளை மட்டும் பேசாது, நீ இந்த பையன் மட்டும் பேசாது அப்படின்னு சொல்லணும். நீயே லவ் பண்ணி தானே வாத்தியாராக வந்திருக்கிற, நீரே லவ் பண்ணி தானே காவல்துறையாக வந்துக்கிற, நீயே லவ் பண்ணி தானே நீதிபதியாக வந்துருக்கிற, நீ எப்படி எனக்கு அறிவு சொல்லுவ? என்னைக்கு 67க்கு முற்பாடு எல்லாருமே வந்து காதல் கல்லூரியில் படித்தவங்க தான். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பட்டம் படித்தாங்கன்னா அந்த பட்டம் வந்து இப்போ நான் ஒரு பட்டம் முடிச்சுக்கணும் வைங்க, பிஎல் முடிச்சுக்கணும் வைங்க. இந்த பிஎல் முடிச்சிருந்தா அந்த படிப்பு எதுக்கு உபயோகமாக இல்லைங்களா, அந்த பதவிக்கு மட்டும்தான் உபயோகமாகுது. அறிவுக்கு ஒரு நாளும் உபயோகமாகாது. ஏன்னா அறிவுக்கு உபயோகமாகிறதால காமராஜர் காலம் அந்த படிப்பு அறிவுக்கு உபயோகமாச்சு. அன்றைக்கி நாங்கள்லாம் வந்து ரொம்ப அறிவை வளர்த்தணும். அப்பா சொன்னது கேட்போம், அம்மா சொன்னது கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வழி எந்த வழியும் அந்த வழி தேடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. புல்லட் எடுக்கிறான், பறக்கிறான், அது 7 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம்ங்கிறானுங்க. நம்ம நடந்து போயிட்டு வந்து மேலே அடிச்சிங்கன்னா புல்லட்காரன் மேலே தப்பா இல்லை நான் நடந்து போன மேலே தப்பா? புல்லட் அதை யார் கேட்குறாங்க? அது போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கொடுத்துன்னு வைங்க, உடனே அவனுக்கு எம்பி சம்மந்தப்பட்டவன் வருவா, இல்லைன்னா எம்எல்ஏ சம்மந்தப்பட்டவன் வருவா, இல்லை ஏதோ ஒரு வகையில் அரசியல்வாதி வந்து நிற்பான். ஓகே, என்னுடைய வீட்டில் அப்புறம் எனக்கு சொந்த வீடு இருக்குது, சின்ன வேடம்பட்டிங்கிற ஊரில் இருக்குது கோயம்புத்தூரில். அங்கே வந்து மழை வந்தது, தண்ணி வந்தது. அங்கே என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அரசியல்வாதி, அவன் என்ன பண்ணான்னா ரோட்டுக்கு முன்னால் வீட்டை கட்டிக்கிறான். நான் கட்டினா வந்து நான் வந்து சின்ன ஒரு அரை அடி கட்டினா கூட வந்து இடியும்பா, அவன் கட்டிக்க அவனை ஏன்னு கேட்குறது. அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸர் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் தான். அதாவது நீங்கள் டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, எல்லாம் ஒரே குட்டை தான். காங்கிரஸ் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, அல்ல இப்போ விஜயா இருந்தாலும் சரி. இப்போ விஜய் வந்து நான் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தாங்க, நீ சினிமாவில் நடித்த, நீ சினிமாவில் என்ன சாதிச்ச, மக்களுக்கு என்ன அறிவு சொன்னேன்? காதல் தான் சொன்னேன். காதல் சொன்னாரே இல்லைங்களா? இல்லை, பல படங்கள் மக்களுக்காண்டி இப்போ பண்ணியிருக்காரு. சில அரசியல் படங்கள், அரசியல் நடக்கிறதெல்லாம் பண்ணி 1-2 பண்ணால் ஒத்துக்கலாங்க. 1-2 பண்ணால் போதுமா? அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஏன் ஆகுது அப்படின்னா, ஜனத்தொகை வந்து இந்த காமத்தை சினிமாவில் காமத்தை காமிச்சு என்ன பண்ணுறாங்க இல்லைங்களா, எல்லாருமே வந்து அந்த காமத்துக்கு அடிமையாகிறாங்க. ஒரு டாக்டர் இருக்காருங்க, இந்த டாக்டர் வந்து நைட்டில் போடுவார், காமத்தை பற்றி பேசுவார். அதை யாராவது கேட்குறாங்களா? இவர் டாக்டர் இந்த காமத்துக்கு எதுக்கு போய் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி அது வந்து வேணும். அது குழந்தைகள் இல்லாதவங்க அது எப்படி வெளியே போய் சொல்கிற முடியாமல் இருக்கிற குழந்தை இல்லாதவங்க இவர் கடவுள் கிடையாது, இவர் டாக்டர். அது ஒரு மருத்துவம் தானே, அது மருத்துவம் கிடையாது. மருத்துவம்னா எப்படி இருக்கும் குழந்தைங்களா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊசியோ மாத்திரையோ ஏதோ ஒரு நாட்டு வைத்தியமோ ஏதாவது இல்லை. பல பேர் குழந்தைங்க இல்லாமல் பல பேர் இருக்குதுங்க. அதுக்காக இத்தப்படி தடி வேணுமா, ஆணுறுப்பு இத்தப்படி மார்பு வேணுமா அப்படிங்க, இதெல்லாம் வந்து செக்ஸ் தானே அது. ஏன்னா நான் என்னுடைய உடம்புக்கு எனக்கு போதும், மருத்துவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு? என் மனைவி அப்பா என்னப்பா நீ சரியில்லை, நான் டைவர்ஸ் வாங்குறேன், இது காரணமாக இந்த டாக்டர். இப்படி டைவர்ஸ்க்கு பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி என்ன இல்லைங்களா, அப்போது ரீசெண்டாக ஒரு செய்தியில் பார்த்தேன், ஒரு லேடி வந்து ஒரு இந்த இதில் நம்ம 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஓகே, பழக்கருப்பையா பையன் ஒன்று,
இன்னும் கலைஞர் டிவியில் ஒருத்தர் பேசுகிறாரு. டிபேட்ஸ் ஆமாம், விவாத மேடை மாதிரி. ஆமாம், விவாத மேடை மாதிரி. அதில் ஒரு லேடி வந்து என்ன சொல்லுறீங்களா, உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் நீ அடிப்பார் அப்படின்னாப்புல. பக்கத்தில் இருக்க ஏன் அடி வாங்கிட்டு இருக்கிறேன், அவங்க அடி வாங்கிட்டு வாழ்கிறாங்க, இது பேசாமல் இருக்க வேண்டியதானே, நீயே வாழ்கிற. நீயா நான் மாதிரி. ஆமாம், அதே குடும்ப சண்டையை வந்து பேசுறது. அது வந்து அடி வாங்கிட்டு ஏன் வாழ்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி ரைட்டு, அடி வாங்கிட்டு வாழ்கிற அந்த அம்மா வாழுது, நீ அதை குத்தி ஏதாவது சொல்லி அதை கிளைக்கணுமா? அந்த அம்மா என்னங்குது, அதாவது எங்கள் வீட்டுக்காரரு ரோட்டில் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப செருப்பாட்டி அடித்தா கூட நான் வாங்கிக்குவேன் அப்படிங்காட்டி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் அடிக்க மாட்டார், இந்த அம்மா சொல்லுது அப்படி. கணவர் மேலே அவ்வளோ மரியாதை, மரியாதை அப்படி இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படிங்குது. எங்கே இந்த வீட்டுக்காரர் விட்டு போட்டு இன்னொரு வீட்டுக்காரன் தெரியும் அவனை அப்படி பண்ணால் நான் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு ஒரு செய்தி பார்த்துங்க, ஒரு அம்மா வந்து தாலி கழட்டி வைக்குது. ஏன்னா தாலி போட்டால் தான் புருஷனா, தாலி இல்லைன்னா புருஷன் இல்லையா? அப்போ காலங்காலமாக தாலி போட்டு வந்த காலமெல்லாம் விட்டு போய் இன்றைக்கி திடீர்னு தாலி வேண்டான்னா நீ எப்படி இப்போ உன்னுடைய மனைவி நேர்த்துக்கிறது? நீ ஆடு மாடா? ஆடு மாட்டு கூட இப்போ மாட்டு கூட மூக்கணங்காய் இருந்தால் தான் மூக்கணங்காய் இழுத்து பிடிக்க முடியும். மூக்கணங்காய் இல்லை அப்படின்னா வாழை பிடிச்சி இழுக்க முடியுமா? இல்லை கொம்பை பிடிக்க முடியுமா? கொம்பை பிடிச்சா தூக்கி வீசுது, வாழை பிடிச்சா பின்னாடி எட்டி வச்சுது. அந்த மூக்கணங்காயிருங்கிறத நமக்கு உறுதி. அந்த தாலிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் இருந்தீங்களா, தாலி கட்டுறதுக்கே அருகிருப்பாக படுறாங்க, புடவை கட்டுறதுக்கு அருகிருப்பாக படுறாங்க. இது காரணம் என்ன? சினிமா துறை. சினிமா தான், சினிமா தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. சினிமா